அரசுமுறை பயணமாக கானா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்திலேயே அந்நாட்டு அதிபர் ஜான் மஹாமா உற்சாக வரவேற்பு அளித்தார். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதலாவதாக கானா நாட்டை சென்றடைந்தார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கானாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமரான மோடிக்கு கானா தலைநகர் அக்ராவில் உள்ள விமான நிலையத்தில் 21 குண்டுகள் முழங்க அந்நாட்டு அதிபர் ஜான் மஹாமா வரவேற்பு அளித்தார். அதனைத் தொடர்ந்து அக்ராவில் தனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தங்கும் விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு திரண்டிருந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களுடன் கை குலுக்கியும் ஆட்டோகிராஃப் வழங்கியும் பிரதமர் மோடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அப்போது பாரம்பரிய இசை இசைக்கப்பட்டது. கிண்டல் செய்பவர்களை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் பணி தொடரும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கபாலீஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 32 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்து தங்கத்தாலி, டேபிள் ஃபேன், பீரோ, கட்டில் உள்ளிட்ட 47 வகையான சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர், பக்தியின் பெயரால் பகல் வேஷம் போடக்கூடியவர்களால் திமுக ஆட்சியின் சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக தொண்டை பாராட்டுறாங்க. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் அது அல்ல. பல ஆண்டுகால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். இன்னும் எங்களை கேலி செய்யுங்க, கிண்டல் பண்ணுங்க, கொச்சைப்படுத்துங்க, விமர்சனம் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தயாராக இல்லை. திருநாவுக்கரசர் மொழிக்கேற்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாம தொடர்ந்து உண்மையான பக்தருடைய நலனுக்காக செயல்படுவோம். ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற செயலி வழி கார் சேவை நிறுவனங்கள் பீக் ஹவர்ஸ் எனப்படும் உச்சபட்ச நேரங்களில் அடிப்படை கட்டணத்தை விட கூடுதலாக 2 மடங்கு கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்காக போக்குவரத்து சேவை வழங்கும் தளங்களுக்கான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு திருத்தி அமைத்துள்ளது. இதன் மூலம் ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற நிறுவனங்கள் உச்சபட்ச நேரங்களில் அடிப்படை கட்டணத்தை விட 2 மடங்கு வரை வசூலிக்க அனுமதிக்கிறது. முந்தைய உச்ச வரம்பு 1.5 மடங்காக இருந்த நிலையில் தற்போது 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி சாதாரண நேர கட்டணங்கள் அடிப்படை கட்டணத்தில் குறைந்தது 50% இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை மாநில அரசுகள் 3 மாதங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
வருகிற 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை புதனன்று நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மரணமடைந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் உத்தரவின்படி பணி நியமன ஆணை, இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரிடம் ஆவின் நிறுவனத்தில் டெக்னீஷியன் பணிக்கான ஆணையினை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். மேலும் வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை மற்றும் திமுக சார்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை ஆகியவை அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று, என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும். பணியாணையை இப்பொழுது தம்பி நவீனிடத்தில் வழங்கியிருக்கிறோம். அவரும் அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார். அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொன்னாங்க. 3 சென்ட் அரசு புறம்போக்கு நத்தம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த பட்டாவும் இப்பொழுது அவர்களுக்கு நானும் ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள்லாம் ஆர்டிஓ வட்டாட்சியர் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அதை கொடுத்துட்டோம். அடுத்து கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கியிருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதேபோல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல் நிலைய விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தவேக தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அஜித்குமாரின் தாயார் மாலதி, சகோதரர் நவீன்குமாருக்கு ஆறுதல் தெரிவித்த விஜய் தைரியமாக இருக்கும்படி கூறியதுடன் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அளித்தார். தவேக தலைவர் விஜய் நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்தது தங்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக அஜித்குமாரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். உள்ள வந்தார், மாலை போட்டார். மாலை போட்டுட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்களா தம்பின்னு கேட்டார். ஆமாங்க சார் அப்படின்னா. சரி தைரியமாக இருங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது, அம்மா நல்லா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு 2 lakhs இருக்குன்னு நினைக்கிறேன். 2 lakhs வேறு நிர்வாகிகள் கூப்பிடுங்க, எதனாலும் கூப்பிடுங்க, அடுத்து என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனோம். சிவகங்கை லாக்அப் மரணத்தை தொடர்ந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளுடன்
தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் காவல்துறையினருக்கு பல முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய மரணம் இனி இருக்கக்கூடாது எனவும் குற்றவாளிகளை விசாரிப்பதை முறைப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வரும் நபர்களிடம் கட்டாயம் FIR, CSR கொடுக்க வேண்டும் என உறுதியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதித்துறையுடன் இணக்கமாக இருக்கவும் மதம் மற்றும் சாதியம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வு காணவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் காவலில் வைப்பது, இரவு 7 மணிக்கு மேல் காவலில் வைப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் இனி இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தெரியும்படி கைது செய்யக்கூடாது எனவும் பிரபலப்படுத்தும் அளவிற்கு கைது இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல் நிலையங்களில் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களோ திருட்டு வழக்கில் விசாரணை கைதிகளை துன்புறுத்தவோ கூடாது என ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் தெளிவுபடுத்தியுள்ளார். குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் தகவல்களை ஒட்டுக்கேட்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. CBI பதிவு செய்த வழக்கிற்காக சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள், தகவல்களை ஒட்டுக்கேட்க மத்திய புலனாய்வு பிரிவுக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த 2011ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், சட்டப்படி நியாயப்படுத்தாத வரை தனிநபர் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்றும், குற்றச்செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டுக்கேட்பது அனுமதிக்கத்தக்கதல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்க முடியும் என கூறிய நீதிபதி, நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பது போன்ற நிகழ்வுகளில் மட்டும் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்க அனுமதி அளிக்க முடியும் என்றும் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து கிஷோரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொலைபேசியில் உரையாடல் மேற்கொண்டது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ள நிலையில், பிரான்ஸ் தரப்பில் தொலைபேசியில் பேசுமாறு முதலில் கேட்டுக் கொள்ளப்பட்டதால் ஈரான், இஸ்ரேல் மற்றும் யுக்ரைன் மோதல்கள் குறித்து பல முக்கிய விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் உரையாடியதாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோமாலியா தலைநகரான மொகாதிஷுவில் ஆப்பிரிக்கா ஒன்றியத்தின் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்துள்ளது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் 8 பேர் பயணித்த நிலையில் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை.